வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் 3,60,00,000 செலவில் ஒலிம்பிக் தர நீச்சல் குளம் மற்றும் பாதுகாவலர் அறை கட்டும் பணியினை பூமி பூஜை செய்து முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி எல்லைப்பிள்ளை சாவடி சாரதாம்பாள் நகரில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ஒலிம்பிக் தர நீச்சல் குளம் மற்றும் அனைத்து வசதிகளுடன் கூடிய பாதுகாவலர் அறை மற்றும் கழிவறையுடன் கூடிய 2 உடை மாற்றும் அறை ஆகியவை புதிதாக கட்டுவதற்கு 3,60,00,000 ரூபாய் செலவில் அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை இயக்குநர் செந்தில்குமார், இணை இயக்குநர் வைத்தியநாதன் உள்ளிட்ட அதிகாரிகள், ஊழியர்கள், முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கொல்லைப்புற பணி நியமனங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு புதுச்சேரி அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசில் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உள்ள கொல்லைப்புற நியமனத்தை முற்றிலும் ஒழித்து 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு 2 வாரம் கடந்த நிலையில் இவ்வழக்கு நேற்று முன்தினம் நீதிபதி சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட நிறுவனங்களில் கொல்லைப்புற நியமனத்தை ஏன் ரத்து செய்ய அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு வழக்கறிஞர் கொரோனா காலகட்டத்தில் பணிபுரிந்துள்ளனர் என்றும் அவர்களை ஒருமுறை பரிசீலனை செய்ய வேண்டும் என்றார். மேலும் கொரோனா காலத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலாம் என்றும் கொல்லைப்புற நியமனத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்த நீதிபதி 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய புதுச்சேரி அரசிற்கு உத்தரவிட்டார். இதனால் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கொல்லைப்புறமாக நியமனம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருமாம்பாக்கம் காவல்துறை துணை ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பிள்ளையார்குப்பம் சார் காசிமேடு சாலையில் உள்ள மருத்துவக் கல்லூரி அருகே வாலிபர்கள் சிலர் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரணை செய்தபோது அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. விசாரணையில் திருப்பாதிரி புலியூரைச் சேர்ந்த ரதீஷ் கண்ணன் என்பதும், வன்னியர்பாளையம் ரேவந்த், புதுப்பாளையம் தனுஷ், தரங்கம்பாடியைச் சேர்ந்த சுமன்ராஜ் ஆகியோர் என்பதும், இதில் தனுஷ் என்பவர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் டயாலிசிஸ் டெக்னாலஜி படித்து வருவதும், சுமன்ராஜ் என்பவர் நர்சிங் படித்து வருவதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனை அடுத்து 4 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 350 கிராம் கஞ்சா மற்றும் 4000 ரூபாய் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் உள்ள கடைகளின் பூட்டை உடைத்து பணம் திருடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல கொள்ளையனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லையனூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் பேக்கரி கடை ஒன்று நடத்தி வருகிறார். இவரது கடையில் கடந்த 2ஆம் தேதி அதிகாலை என்று கடையின் ஷட்டர் பூட்டை உடைத்து மர்ம நபர் ஒருவர் கடையில் வைத்திருந்த ரூபாய் 1,25,000 பணம் திருடிச் சென்றுள்ளார். அதேபோல் அன்றைய தினமே அருகே இருந்த டீ கடையில் ரூபாய் 18,000 திருடிச் சென்றார். அதேபோல் மீண்டும் ஒருமுறை அதே நபர் 12ஆம் தேதி மீண்டும் பாலமுருகனின் பேக்கரி கடையின் ஷட்டர் பூட்டை உடைத்து பணம் திருடச் சென்றபோது அங்கு பணம் இல்லாத விரக்தியில் அருகே இருந்த மருந்தகத்தின் ஷட்டர் பூட்டை உடைத்து ரூபாய் 50,000 திருடிச் சென்றுள்ளார். இந்நிலையில் கடைகளின் உரிமையாளர்கள் சிசிடிவி காட்சிகளுடன் வில்லையனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகார்களின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செய்தபோது அந்த கொள்ளையன் விழுப்புரம் வழியாக செல்வது தெரியவந்தது. இதனை அடுத்து அந்த காட்சிகளை அண்டை மாநிலமான தமிழக காவல்துறையினரிடம் அனுப்பி விசாரித்தபோது புதுச்சேரியில் உள்ள கடைகளில் உடைத்து திருட்டில் ஈடுபட்டது கள்ளக்குறிச்சி செம்பட்ட மலையனூர் பகுதியைச் சேர்ந்த பிரபல திருடன் ஐயப்பன் என தெரியவந்ததை அடுத்து கல்வராயன் மலையில் பதுங்கி இருந்த ஐயப்பனை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில்
ஐயப்பன் தனது 2 மூத்த அண்ணன்களுடன் இதுபோல் கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதும், வேறொரு திருட்டு வழக்கில் தனது அண்ணன்களுடன் கைதாகி கோவை சிறையில் இருந்து 1 மாதம் முன்புதான் பிணையில் வெளியே வந்ததும், அங்கிருந்து ஒரு இருசக்கர வாகனத்தை திருடி வந்ததாகவும், பின்னர் தனது மாமா ஒருவர் புதுச்சேரி எல்லை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதால் அவரை பார்க்க கோவையில் திருடிய வாகனத்தில் வந்தபோது அவரை பார்த்துவிட்டு வில்லியனூர் பகுதிக்கு வந்து திருட்டில் ஈடுபட்டதாகவும், கொள்ளை அடிக்கும் பணத்தில் உல்லாசமாக வாழ்க்கை வாழ்ந்து வருவதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஐயப்பனிடம் ரூபாய் 50,000 பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 9 பேரிடம் 65,000 ரூபாய் அபகரித்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த சுகன்யா ஈஸ்வரி என்பவர் ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்த விளம்பர லிங்கை தொடர்பு கொண்டபோது அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 2,997 ரூபாய் திருடப்பட்டது. இதேபோல் கீர்த்தனா என்பவர் லோன் செயலி மூலம் பெற்ற கடனுக்கு அதிக பணம் செலுத்த கூறி சைபர் கிரைம் கும்பல் மிரட்டல் விடுத்துள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பணம் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 19,000 ரூபாய் பெற்று ஏமாற்றியுள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த 9 பேரிடம் சைபர் கிரைம் மோசடி கும்பல் 65,000 ரூபாயை ஏமாற்றி அபகரித்துள்ளது. இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் தனித்தனியே வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பல் குறித்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பிப்ரவரி 24ஆம் தேதி ஒரே நாளில் பலரிடம் இணைய வழி மூலம் 3,28,000க்கும் மேற்பட்ட பணத்தை மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த மாதவரம் என்பவரிடம் அடையாளம் தெரியாத நபர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மும்பை காவல் நிலைய அதிகாரி போல் ஆள் மாறாட்டம் செய்து பண மோசடியில் ஈடுபட்டவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த அர்ஜுன் என்பவர் பணம் பெறுவதற்கு முன்பு அவர் தனது கேமராவை OLX கொரியர் மூலம் முகம் தெரியாத நபருக்கு விற்றதாகவும், ஆனால் பார்சலை பெற்ற பிறகு அந்த நபர் அழைப்பை துண்டித்துள்ளதாகவும், அவர்களிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை என புகார் செய்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த தீபா என்பவர் பொருட்கள் வாங்க ஆர்டர் செய்து பொருட்களை பெற்றதும் சில அவற்றில் சேதம் அடைந்ததைக் கண்டு திருப்பி அனுப்பிய பிறகு எந்த பதிலும் இல்லை என புகார் செய்துள்ளார். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த அருண் என்பவர் வாட்ஸ்அப் எண்ணில் இருந்து டெலகிராம் மூலம் ஆன்லைனில் பகுதி நேர வேலை என கூறி முதலீடு செய்யும்படி வற்புறுத்துவதாகவும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த ராஜலட்சுமி என்பவர் உடனடி கடன் விண்ணப்பம் மூலம் கடன் பெற்றதாகவும், அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் முறைகேடாக செய்திகளை அனுப்பியும் வீடியோ கால் செய்தும் பணம் தருமாறு மிரட்டுவதாகவும் புகார் செய்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த அருள் ஜோதி என்பவர் முகம் தெரியாத நபர் வங்கி மேலாளர் போல் ஆள் மாறாட்டம் செய்து 28,363 ரூபாய் பணம் மோசடி செய்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த சிவநாதன் என்பவர் ஃபேஸ்புக் விளம்பரம் மூலம் 4,850 மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியைச் சேர்ந்த பிரசாத் என்பவர் டெலகிராம் மூலம் ஆன்லைனில் பகுதி நேர வேலை என கூறி 2,95,000 பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியைச் சேர்ந்த அரவிந்த் என்பவர் கடன் விண்ணப்பம் மூலம் கடன் பெற்று குறிப்பிட்ட தேதிக்குள் வட்டியுடன் கடன் தொகையினை செலுத்தியதாகவும், ஆனால் அடையாளம் தெரியாத நபர் தனது மார்பிங் படங்களை அனுப்பி அதிக பணம் தருமாறு மிரட்டுவதாகவும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் 155 செவிலிய அதிகாரி பதவிக்காக நியமனத்திற்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டோர் மற்றும் காத்திருப்பு பட்டியல் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள 155 செவிலிய அதிகாரி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதன்படி புதுச்சேரி காரைக்காலில் 136, மாகே 18, ஏனாம் 1 என காலி இடங்களுக்கு இடஒதுக்கீடு பிரிக்கப்பட்டது. இந்நிலையில் செவிலிய அதிகாரி பதவிக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டோர் மற்றும் காத்திருப்போர் பட்டியல் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் மற்றும் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் வழங்கிய விவரங்கள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் இப்பதவிக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது விண்ணப்பதாரர்கள் அளித்த தகவல்கள் தவறானது என கண்டறியப்பட்டால் தற்காலிக தேர்வு எந்த அறிவிப்புமின்றி உடனே ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் லிட்டில் ஜீனியர்ஸ் ப்ரீ பிரைமரி பள்ளியில் 15வது ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள லிட்டில் ஜீனியர்ஸ் ப்ரீ பிரைமரி பள்ளி மற்றும் வில்லியனூர் ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகரில் உள்ள லிட்டில் ஜீனியர்ஸ் ப்ரீ பிரைமரி பள்ளியில் 15வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து பள்ளியில் சிறந்த ஆசிரியர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே நடைபெற்ற மாறுவேட போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள், பொது அறிவு, கேள்வி பதில், பேச்சு போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் வனஜா, சிவகுமார், பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள், பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோடப்பாக்கம் சுவடுகள் ஆரம்ப பள்ளியில் 2ஆம் ஆண்டு விழா பள்ளியின் மழலைகள் கலை நிகழ்ச்சிகளோடு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உசுடு தொகுதியில் கோடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள சுவடுகள் ஆரம்ப பள்ளியில் 2ஆம் ஆண்டு விழா கோடப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில நல்லாசிரியர் சுப்பிரமணியம், தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் ஹானாஜ் மோனிஷா ஆகியோர் குத்து விளக்கேற்றி ஆண்டு விழாவை தலைமை ஏற்று நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். மேலும் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு அழைப்பாளர்களை சுவடுகள் ஆரம்ப பள்ளியின் செயலர் மனோஜ் பிரபாகர் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துரை வழங்கினர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலை சூர்யா பள்ளியின் ஆண்டறிக்கையினை வாசித்தார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்களான உசுடு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராமநாதன், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உசுடு தொகுதி தலைவர் சங்கர், கேஎன்ஆர் திருமண நிலைய உரிமையாளர் நாராயணசாமி, கூடப்பாக்கம் முன்னாள் கூட்டுறவு சங்க இயக்குநர் தாமோதரன் ஆகியோர் மேடையில் சிறப்புரையாற்றி பள்ளியின் மழலையர்களை பாராட்டி வாழ்த்தி பேசினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் மேடையில் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பேச்சு போட்டி, நடனம், மாறுவேட நிகழ்ச்சியில் தேசிய தலைவர்களின் பண்புகளை வெளிப்படுத்துதல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதியாக மாணவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். அதைத் தொடர்ந்து ஆண்டு விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக பள்ளியின் தலைமை ஆசிரியை கலை சூர்யா ராகேஷ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியின் போது மழலையர்களின் பெற்றோர்கள், பள்ளியின் ஆசிரியர்கள் ராஜலட்சுமி, ஷர்மிளா, ரமணி, ஜீவிதா, சசிகலா, நந்தினி, ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூரில் மாநில அளவிலான யோகா போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் பாகூர் ஸ்ரீ சுபிக்ஷம் யோகா சார்பில் ஜெயலட்சுமி, பிரதீக், பக்தபிரியா, தனுஷா, சுபிக்ஷா, கார்த்திகா ஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டனர். 7 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பாகூர் ஸ்ரீ சுபிக்ஷம் யோகா சேர்ந்த மாணவி மாணவிகள் அவர்களுக்கான பிரிவில் 5 பரிசுகளை வென்றனர். பக்தபிரியா மற்றும் தனுஷா 2வது பரிசும், பிரதீக் 3வது பரிசும், சுபிக்ஷா முதல் பரிசும் பெற்றார். பெரிய காலாப்பட்டு காந்தாரியம்மன் திருக்கோவிலில் சார்பாக நடைபெற்ற 31ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி திருவிழாவில் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா பங்கேற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு காந்தாரியம்மன் திருக்கோவிலில் 31ஆம் ஆண்டு மாசிமக கடல் நீராட்டு விழா பெரிய காலாப்பட்டு கடற்கரையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழகத்திலிருந்து புகழ்பெற்ற கோவில்களில் இருந்து சுவாமி சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வந்து பெரிய காலாப்பட்டில் பொதுமக்கள் பக்தியோடு சாமியினை வேண்டி கடலில் நீராடி விட்டு செல்வது பெரும் விழாவாக பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் நடைபெற்ற மாசிமக திருவிழாவில் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா நிர்மல் பங்கேற்று பொதுமக்களுக்கு மதிய உணவு, குடிநீர், மோர் போன்றவற்றை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் காலாப்பட்டு தொகுதி செயலாளர் காமராஜ் உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கொடி சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஓபிஎஸ் தரப்பினர் மீண்டும் பயன்படுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகி
சுத்துக்கேணி பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில செயலாளர் அன்பழகன் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடி மற்றும் சின்னங்களை ஓபிஎஸ் தரப்பினர் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றமே கூறிய நிலையில் மீண்டும் அதை ஓபிஎஸ் தரப்பினர் பயன்படுத்துவது என்பது நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் செயல் என்றும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் குறித்தும் விமர்சிக்க ஓபிஎஸ்ஸிற்கு தகுதியும் அருகதையும் இல்லை என்றார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் திண்டிவனம் நல்லியகோடா நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் திருக்கல்யாண வைபவத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மாசிமக கடல் தீர்த்தவாரி விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இதில் தமிழக பகுதிகளில் இருந்து உற்சவ மூர்த்திகள் பங்கேற்று பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கம். அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற திண்டிவனம் நல்லியகோடா நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் பங்கேற்று புதுச்சேரியில் தங்கி செல்கிறார். அதன்படி புதுச்சேரி கொசக்கடை வீதியில் உள்ள வடமுகத்து செட்டியார் திருமண மண்டபத்தில் ஊஞ்சல் உற்சவத்தில் அருள் பாலித்தார். தொடர்ந்து முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. மாலை மாற்றுதல், பூணூல் அணிவித்தல் நடைபெற்று யாகம் வளர்த்தி கன்னிகா தானம் வழங்கி மங்கள வாத்தியம் முழங்க மங்கள நாணை பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவிக்கு அணிவித்த திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பௌர்ணமியினை முன்னிட்டு ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் காலை 7:30 மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும், அதைத் தொடர்ந்து மாலை 7 மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து இரவு 7:30 மணி அளவில் அம்மனுக்கு தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏற்றி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடும், அதைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், ஆலய இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி கடற்கரையில் மாசிமக விழாவையொட்டி நடைபெற்ற கடல் தீர்த்த வாரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் அடுத்துள்ள பட்டினச்சேரி கடற்கரையில் மாசி மகத்தையொட்டி ஆண்டுதோறும் தீர்த்தவாரி விழா வெகு விமர்சையாக நடைபெறும். பட்டினச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரிக்கு காரைக்கால் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழக பகுதியில் இருந்து முக்கிய பெருமாள்களும் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திரு கண்ணபுரம் சவரிராஜ பெருமாள் கோவிலில் இருந்து சவரிராஜ பெருமாள் தங்க பல்லக்கில் எழுந்தருளினார். மேலும் திருப்பட்டினம் வரதராஜ பெருமாள், பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ரகுநாத பெருமாள், திருமகள் வரதராஜ பெருமாள், நிரவி கரியமாணிக்க பெருமாள் ஆகிய 6 சுவாமிகள் தனித்தனியே பல்லக்கில் எழுந்தருளி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர். தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் காரைக்கால் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களான தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தீர்த்தவாரி விழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் குளித்த 3 மாணவர்கள் ஆற்றில் மூழ்கிய நிலையில் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உட்பட 9 பேர் சென்னையில் இருந்து தஞ்சாவூருக்கு நிகழ்ச்சி ஒன்றுக்கு சென்றுள்ளனர். நிகழ்ச்சி முடிந்து திரும்பும் வழியில் திருமானூரில் கொள்ளிடம் ஆற்றில் குளித்துள்ளனர். அப்பொழுது மாணவரான பச்சையப்பன் என்பவர் சிக்கிக் கொண்டார். பச்சையப்பனை காப்பாற்ற முயன்ற மற்ற மாணவர்களும் ஆற்றில் சிக்கியுள்ளனர்.
இதனையடுத்து அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 6 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 3 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த திருமானூர் காவல்துறையினர் உயிர் தப்பிய மாணவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மாயமான 3 மாணவர்களை மீட்கும் பணியினை தொடர்ந்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளம் வந்தபோது பாலத்தில் ஒரு பகுதியில் சுமார் 30 அடிக்கு மேலாக பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அந்த பள்ளத்தில் தற்போது அதிக அளவு தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இதனை அறியாத இளைஞர்கள் அப்பகுதியில் குளித்த நிலையில் ஆற்றில் சிக்கி இருக்கலாம் என கூறப்படுகிறது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஹெர்லன் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 27 வயதான இந்தியர் உயிரிழந்தார். 17 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்த மாணவர் இந்தியாவைச் சேர்ந்த பசில்கான் என்பதும் அங்கு பத்திரிகையாளராக பணிபுரிந்து வருகிறார் என தெரிய வந்துள்ளது. மற்ற விவரங்கள் தெரியவில்லை. குடியிருப்பின் 3வது மாடியில் உள்ள வீட்டில் லித்தியம் பேட்டரி வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்பு துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் அங்கிருந்த 18 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 12 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 27 வயதான பசில்கான் என்ற இந்திய மாணவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரின் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் தொடர்பில் உள்ளதாகவும் இந்தியாவிற்கு பசில்கானின் உடலை அனுப்பி வைக்க தேவையான அனைத்து உதவிகள் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டியின் போது தன்னுடைய 26வது வயதில் நட்சத்திர வீரர் சர்பராஸ் கான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அறிமுகமானார். 2 முறை அண்டர்-19 கிரிக்கெட் ரஞ்சித் கோப்பையில் அதிரடி சதம், டான் பிராட்மனுக்கு பிறகு அதிரடி சராசரி, வெளிநாடுகளில் நடைபெற்ற இந்திய ஏ தொடர்களில் அதிரடி சதம் என சர்பராஸ் கான் தொடர்ந்து பட்டையினை கிளப்பினார். ஆனால் அவருக்கு இந்திய கிரிக்கெட் அணியில் வாய்ப்பே கிடைக்கவில்லை. இந்நிலையில் எல்.கே. ராகுல், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் போன்ற வீரர்கள் இல்லாததால் சர்பராஸ் கானுக்கு கடந்த டெஸ்ட் போட்டியில் முதன்முறையாக இந்திய அணிக்கான விளையாட வாய்ப்பு கிடைத்துள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.